ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். வெல்கம் டு ஜமீலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீஹோன் கோரிங் தாங்க டின்னருக்கு செஞ்சோம். ஸோ அதோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ பீஹோன் கோரிங் டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு, பிக்னிக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனு, நல்ல சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கெலாம் செய்வோம். ஸோ பீஹோன் அரிசி பேஸில் ஒரு நூடுல்ஸ் தான். ஸோ அதை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேங்க. ஸோ பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிட்டு, வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு, சிக்கன் ப்ரெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீரை கடுகு கீரைங்க, சாயூர் சாவின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்புறம் ஃபிஷ் பாலும் இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். ஃபிஷ் பால் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு அது உங்கள் விருப்பம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் பாலை நாங்கள் எண்ணெயில் அது மாதிரி பாதியாக நறுக்கி வச்சதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சேம் எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டு, நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். நல்லா தேவையான அளவு உப்பும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் ப்ரெஸ்ட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே அதில் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ அதுக்கு பிறகு நம்மளுடைய சில்லி பேஸ்ட்டு அதை இதை நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். சில்லி பேஸ்ட்டு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம், ரெடிமேட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு நல்லா அந்த சில்லிலாம் பச்சை வாடை போகும், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஸோ இது குக்கிங் கேரமல், அதுக்கப்புறம் ஆயிஸ்டர் சாஸு, ஸ்வீட் சோயா சாஸ், இதெல்லாம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இதையுமே நல்லா குக் பண்ண விட போகிறோம். அதுக்கு பிறகு நம்மளோட கடுகு கீரை, சாயூர் சாவி அதையுமே சேர்த்துட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பால் அதையுமே இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த நம்மளோட பீஹோனை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லா எல்லா பீஹோன்லேயும் சாஸ்லாம் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பீஹோன் ரெடி ஆயிரும்.